வேலு சார் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை தான் சார் கடை பக்கம் ஆளையே பார்க்க முடியல. வந்த முறை நான் இங்க என்ன பண்ண போறேன்? எல்லாம் அப்பாவுக்கு தான் தெரியும். அவர் எப்பயாச்சும் கூப்பிட்ட சும்மா வந்து போவோம், அவ்வளவுதான். சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு மாமா குழந்தை பிறந்திருக்குது. அதை பார்க்க எல்லாம் ஃபேமிலியை கிளம்பிட்டு இருக்கோம். நாங்க வர வரைக்கும் கடையை தான் பாத்துக்கணும், சரியா? சரிங்க சார். சார் வந்துட்டீங்களா? எனக்கும் பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. நானும் அப்படியே கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம் இரு வேலு. டேய் நிறுத்துறா, என்னடா பண்ற? இல்லப்பா, கடையில் நம்ம யாருமே இல்ல. அதான் பணம் எதுவும் எடுத்திருக்காரான்னு பார்த்தேன். உனக்கு அவ்வளவு டவுட் இருந்தா கடையை பூட்டிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு வேலை பார்த்துக்க சொல்லிட்டு வந்த? நம்ம வியாபாரம் கரெக்டா நடக்கணும்ன்றதுக்காக தானே. நம்ம வியாபாரம் கரெக்டா நடக்கணும்னு நினைச்ச நீ அவன் கரெக்டா இருப்பான்னு ஏன் நினைக்கல? இனிமே எப்பவும் இந்த மாதிரி பண்ணாத. முதல்ல வேலு கிட்ட சாரி கேளு. சாரி வேலு, என்ன மன்னிச்சிரு. இந்த பணத்தை வச்சுக்கோ. வேணாம் சார். ஏன்? நீங்க பண்ண விஷயத்தை விட நீங்க அதை பணம் கொடுத்து சரி செய்ய பார்க்கறது சார் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு.